இறுதியாக இந்த ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறலாம் நினைக்கின்றேன். இந்த அறிக்கை வருவதற்கு காரணமாக இருந்தது கடந்த ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு பிரேரணை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த பிரேரணையில் தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தினால் ஒரு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அங்கே கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. ஆனால் அந்த காலப்பகுதியிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரிவிலே கடந்த முறை அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்தை பலர் எரித்தார்கள். எரித்தவர்கள் சிங்களவர்கள் இல்லை, சிங்களவர்களும் அதை எதிர்த்தார்கள். ஆனால் தமிழர் தரப்பிலுமே அந்த தீர்மானத்தை பலர் எதிர்த்தார்கள், பலர் அதை எரித்தார்கள். முக்கியமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்த பலர் அந்த தீர்மானத்துக்கு எதிராக ஊர்வலம் நடத்தினார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள், அந்த தீர்மானங்களை இனிவாமங்களில் எரித்தார்கள். தமிழ்நாட்டிலே பல்வேறு தரப்பும் இந்த தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகள் அனைத்துமே இந்த இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளரினால் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த பிரேரணை அங்கே முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட போது அதை எதிர்த்தார்கள். முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி கூட இதை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம், இது அமெரிக்காவினுடைய சதி என்று கூட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள், தீர்மானத்தை எரித்தார்கள். ஆனால் அமெரிக்கா தமிழர்களுக்கு சார்பாக இதையும் செய்துவிடும் என்றும் நான் சொல்வதற்கில்லை. ஆனால் செய்வதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் சொல்வதற்கில்லை. என்னை பொறுத்தவரை அந்த தீர்மானம் தீர்மானம் வந்தது என்பது மிகவும் தமிழர்களால் வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி, தமிழகத்திலும் சரி, பலர் அந்த தீர்மானத்துக்கு எதிராக மிக மோசமாக மிக கடுமையாக எதிர்த்தார்கள். தீர்மான நகலை எரித்தார்கள். ஜெனீவா 3 கூட அதை எரித்தார்கள். ஆகவே அன்றைக்கு அந்த தீர்மானம் வராமல் விட்டிருந்தால் இலங்கையிலே தமிழ் மக்கள் மீது ஒரு போர் குற்றம் நடைபெற்றிருக்கின்றது, இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது, இவ்வளவு மிக கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இனப்படுகொலை அங்கு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்வதை தவிர, சொல்லாமல் விட்டிருக்கிறார்களே தவிர ஏனைய அனைத்து விடயங்களும் இது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கையை எதிர்ப்பது என்பது இந்த அறிக்கை வர காரணமாக இந்த தீர்மானத்தை எதிர்ப்பது என்பதும் எதிர்ப்பது என்பதும் உண்மையிலேயே தமிழ் மக்கள் ஒரு அரசியலிலே மிகவும் பின்தங்கிய நிலையை, ஒரு தீர்க்க தரிசனமற்ற நிலையிலே இருக்கிறார்கள் என்றான் சொல்லுவாங்க. தமிழர் எல்லோரும் இல்லை, ஒரு தரப்பு தீர்க்க தரிசனமற்ற நிலையில்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எரித்தவர்கள் இன்றைக்கு இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கிறார்கள். இதுதான் அது நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சமூக ஆர்வலர்கள் அந்த நேரத்திலே தீர்மானத்துக்கு ஆதரவாக இருந்த தமிழக தரப்பு சந்தோஷப்பட வேண்டிய விடயம். அந்த தீர்மானத்தை எதிராக நின்றவர்கள், தீர்மானத்தை நகலை எரித்தவர்கள் இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கிறார்கள். இது ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஆகவே உண்மையிலேயே எதிர்காலத்திலாவது இவ்வாறு தீர்க்க தரிசனத்துடன் ஒரு மதிநுட்பத்துடன் கூடிய ஒரு அரசியலை தமிழ் மக்கள் நகர்த்த வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற நிலையில் இருப்பது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமான விடயம். இதற்கு இந்த உதாரணம் தமிழ் மக்களுடைய அரசியல் நடவடிக்கையில் ஒரு தவறான போக்குகள், எதையும் விமர்சிக்கிறது, எதையும் நிராகரிப்பது என்பது ஒரு தவறான போக்கு என்பதற்கு இந்த அறிக்கையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரிவிலே கடந்த முறை கொண்டுவரப்பட்ட தீர்மானம், அதைத் தொடர்ந்து வந்த அறிக்கை, இது ஒரு உதாரணமாகும். ஆகவே நேயர்களே, இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் தொடர்பாக நீண்ட இந்த விளக்கங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடர்கள் தொடர்பான விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.